உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழிந்து போகிற எங்க கரங்களை வச்சு அழியாத உங்க ராஜ்யத்தை கட்டுகிற பணியை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. எங்களால் ஒன்றுமே அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவினாலே எங்க ஊழியம், எங்க சபை, எங்க குடும்பம் எல்லாம் உங்களால் நடக்குப்பா. நீங்க தான்ப்பா நடத்தி சொல்றீங்க. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. హల్లెలూయా, స్తోత్రం. ఇప్పుడు మనం అందరూ కళ్ళు మూసుకొని మోకాలోంచి దేవుణ్ణి చూసి ప్రార్థించెదము. హల్లెలూయా, స్తోత్రం 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 స్తోత్రం. మన మధ్యలో ఉండే యానీ దీనికి సాయంకాలం నడిసిపోయే ఒక ఆరాధన కోసం ప్రార్థన చేయండి. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து இந்த நல்ல நாளிலும் கொண்டு வந்து சபையில் சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இன்றைக்கு நடக்க போகிற ஆராதனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இசப்பா, ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய மகிமை பிரசன்னம் ஆசீர்வாதங்கள் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. பாடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல குரல் வளத்தை தாங்க ஆண்டவரே. உற்சாகமாக ஆண்டவரே துதித்து பாடும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆராதனை பகுதியும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. ஆராதிக்கும் போது ஆவிக்குள்ளாக மாறி ஆண்டவரே மேலான அனுபவத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தாவே செய்தி பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற தாசனை மறித்து நீரை வெளிப்படுங்க. நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வந்த வண்ணமாக போகாதபடி உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படியே வாழ ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவரே, இந்த காவேரிப்பட்டினம் சுற்றுப்புற கிராமத்தில் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இசப்பா. நீரே அவர்கள் மனக்கண்களை திறந்து சமீபத்தில் கொண்டு வந்து சபையில் சேர்க்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு தெலுங்கு ஆராதனை. ஆனால் எனக்கும் தெலுங்கு தெரியாது, என் மகளுக்கும் தெலுங்கு தெரியாது. பாஸ்டம்மாவுக்கு மட்டும்தான் தெலுங்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் இப்போது தான் தெலுங்கு பாடவும் அதை பேசவும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எந்த ஒரு மொழியுமே ஈஸியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம பழக்கத்தில் நம்ம அதை கொண்டு வரும்போது எளிமையாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது பாட கற்றுக்கொண்டிருக்கிறோம். வருகிறதான நாட்களிலே பேசவும் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு தெலுங்கு பாடல் தான். నా తోడుగా ఉన్నవాడవే, నా చెయ్యి పట్టి నడపు వాడవే, నా పక్షమున నిలుచువాడవే, నా தைரியமு நீவே ஏசையா. மிக ஒரு அருமையான பாடல். இதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லி விடுகிறேன். என்னோடு கூடவே நீங்க இருக்கிறீங்க, என் கையை பிடிச்சு நடத்துறீங்க, என் பக்கத்துல நீங்க எப்போதும் நிக்கிறீங்க, அதனாலதான் என்னுடைய தைரியம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பாட போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பற்றி நடப்பு வாழவே, நான் தொடுவா உன்னை வாழவே, நான் பற்றி நடப்பு வாழவே, நான் பட்சமுனா நிலுச்சு
పక్షమున నిలుచువాడవే నా ధైర్యము నీవే యేసయ్యా నా ధైర్యము నీవే యేసయ్యా 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 కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా పక్షము నా నిలుచువాడవే నా పక్షము నా నిలుచువాడవే నా ధైర్యము నీవే యేసయ్యా నా ధైర్యము నీవే యేసయ్యా 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 కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నాను వారు నాకు దూరమైన నా తల్లి తండ్రులై జీవించిన ఏ క్షణమైనా నన్ను మరవకుండా ఏ క్షణమైనా నన్ను మరవకుండా నీ ప్రేమతో నన్ను హత్తుకొంటివే నీ ప్రేమతో నన్ను హత్తుకొంటివే నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా పక్షము నా నిలుచువాడవే నా పక్షము నా నిలుచువాడవే నా ధైర్యము నీవే యేసయ్యా నా ధైర్యము నీవే యేసయ్యా 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 కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా తోడుగా ఉన్నవాడవే నా చెయ్యి పట్టి నడుపువాడవే నా పాదములు జారిన వేళ నీ కృపతో నన్ను ఆదుకొంటివే నా పాదములు జారిన వేళ నీ కృపతో నన్ను ఆదుకొంటివే ఈ ఎడమ చెయ్యి నా తల క్రింద ఉంచి నీ ఎడమ చెయ్యి నా తల క్రింద ఉంచి నీ కుడి చేతిలో నన్ను హత్తుకొంటివే నీ కుడి చేతిలో నన్ను హత్తుకొంటివే నా తోడుగా
సాక్ష్యము నా నిలుచువాడవే, నా సాక్ష్యము నా నిలుచువాడవే, నా ధైర్యము నీవే యేసయ్యా, నా ధైర్యము నీవే యేసయ్యా, 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 యేసయ్యా. కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా, కృతజ్ఞత స్తుతులు నీకేనయ్యా, నా తోడుగా ఉన్నవాడవే, నా చేయి పట్టి నడుపువాడవే, నా తోడుగా ఉన్నవాడవే, నా చేయి పట్టి నడుపువాడవే, నా తోడుగా ఉన్నవాడవే, నా చేయి పట్టి నడుపువాడవే. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஒரு மனதோடு கூட எழும்பி நிற்போமா? ஒரு மனதோடு கூட எழும்பி நின்று ஒரு ஆராதனை பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இது ஒரு தமிழ் பாடல் தான், ஆனால் தெலுங்கில் நம்ம பாட போகிறோம். கூடுமானால் தமிழ்லையும் நம்ம சேர்த்து பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நேனு నా ఇల్లు నా ఇంటి వారందరూ మానక స్తుతించటము என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாது நன்றி செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாது நன்றி சொல்வோம். నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ నానక స్తుతించెదము. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ నానక స్తుతించెదము. నన్ను కిందమువలి కాచారు స్తోత్రం, నేను చెదరక మోసారు స్తోత్రం, నన్ను కిందమువలి చెప్తారు స్తోత్రం, నేను చెదరక మోసారు స్తోత్రం. ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసితివే, ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతోనే ఉన్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, హృదయములను మోసితివే స్తోత్రం, స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, పిండమువలి మోసితివే స్తోత్రం. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ మానక స్తుతించెదము. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ మానక స్తుతించెదము. నన్ను పిండమువలి కాచారు స్తోత్రం, నేను చెదరక మోసారు స్తోత్రం, నన్ను
పిండమువలె కాచాడు స్తోత్రం. నేను చెదరకు మోసాడు స్తోత్రం. ఎబినేజరు ఎబినేజరు మోసితివే. ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతోనే ఉన్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. హృదయములో మోసితివే స్తోత్రం. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. పిండమువలె మోసితివే స్తోత్రం. ఏమియు లేకుండా సాగిన నా బ్రతుకును మేలులతో నింపినీవే. ఏమియు లేకుండా సాగిన నా బ్రతుకును మేలులతో నింపినీవే. పుట్టుకీరైన ఫలచ్చని మీరు నీ తండ్రిల నీలాగు లేవు. పుట్టుకీరైన ఫలచ్చని మీరు నీ తండ్రిల నీలాగు లేదు. ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసితివే. ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతోనే ఉన్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. హృదయములో మోసితివే స్తోత్రం. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. నన్ను పిండమువలె మోసితివే స్తోత్రం. అనుదినము సరసోయములన్నీయు పొందుతిని. అనుదినము అవసరములన్నీయు పొందుతిని చేతులతో. నీ నడిపించలేను ఒక పరిపూర్ణ మాటైనా లేదు. నీ నడిపింపు వివరించలేను ఒక పరిపూర్ణ మాటైనా లేదు. ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసితివే. ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతోనే ఉన్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. హృదయములో మోసితివే స్తోత్రం. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. పిండమువలె మోసితివే స్తోత్రం. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நின்று செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நின்று செய்வோம். నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ నానకు స్తుతించెదరు. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ నానకు స్తుతించెదరు. నన్ను పిండమువలె కాచాడు స్తోత్రం. నేను చెదరక మోసాడు స్తోత్రం. నన్ను పిండమువలె కాచాడు స్తోత్రం. నేను చెదరక మోసాడు స్తోత్రం. ఎబినేజరు
చెప్పేను నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ నానక స్తుతించెదరు. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்தர். இந்த மாலை வேளையிலே கூட ஆண்டவரே, இந்த தெலுங்கு ஆராதனையிலே நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற செய்தியை நீர் அற்புதமாய் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே கூட உங்கள் யாவரையும் காண்பதிலே மிகுந்த మகிழ்ச்சி అடைகிறோம். దేవునికి స్తోత్రం. ఈరోజు మిమ్మల్ని అంతా చూసేదానికి పెద్ద మాకు సంతోషంగా ఉన్నది. இந்த வாரத்தில் தான் தமிழும் தெலுங்கும் சேர்த்து செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணினோம். ఈ వారమే మేము పోన వారమే తెలుసుకుంటే యోచించినాము. తెలుగు తమిళ్ రెండు కలిపి మేము దేవుడి మాటలు చెప్పాలని. கடந்த வாரங்கள் எல்லாம் தெலுங்குல மாத்திரம்தான் செய்தியை கொடுத்து கொண்டு வந்தார்கள். போன వారం అంతా తెలుగులో మాత్రమే మేము దేవుడి మాటలు చెప్తీమి. அநேகர் தமிழ்லையும் வருவதனால எங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னதினால் நாங்கள் தமிழ்லையும் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினோம். చాలా మంది ఏమనిన్నారంటే తెలుగులో చెప్పేదాన్ని ఇంకా మాకు అర్థం కాలేదు, కాబట్టి మేము ఈరోజు తెలుగు తమిళ రెండు కలిసి దేవుడి మాటలు మీకు చెప్పాలనుకుంటున్నాము. நேரம் நமக்கு தாமதமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். ఇప్పుడు సమయం చాలా కొదువుగా ఉంది కాబట్టి మనము ఇప్పుడు సందేశాలకి సాగిపోదాము. இந்த அருமையான வாரத்திலே தேவனுடைய செய்தியின் தலைப்பு விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் என்கிற தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். ఈ మంచి రోజులో ఈరోజు మనం చూసేపోయే శుభ సందేశం ఏమంటే అమూల్యమైన యేసు రక్తం అనే ఒక సందేశాన్ని మనం వినబోతున్నాము. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். మన యేసుక్రీస్తు ఒక రక్తం ఎటువంటిది అంటే అమూల్యమైన ఒక రక్తమై ఉన్నది. மற்ற எல்லா ரத்தங்களையும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். వేరే రక్తాలు అన్ని రక్తాలని మనం పైసలు ఇచ్చి కొంటున్నాము. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. అయితే దేవుడు ఒక రక్తాన్ని మన పైసలు ఇచ్చి కొనలేము మనము. அது பரிசுத்தமான ரத்தம். అది ఎందుకంటే చాలా పవిత్రమైనది, పరిశుద్ధమైన ఒక రక్తముగా ఉన్నది. அது மிக உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ரத்தம். అది చాలా విలువైనది రక్తముగా, ఆశీర్వాదమైన ఒక రక్తముగా ఉన్నది. அதனால்தான் நாம் அதை விலையேற பெற்ற ரத்தம் என்று கூறுகிறோம். సో అందుకోసమే మనం ఏమంటున్నామంటే యేసు ఒక రక్తం వచ్చి అమూల్యమైనది, విల ఇచ్చి మన కొలలేనిది ఒక రక్తముగా ఉన్నది. இந்த அருமையான நாளிலே கூட ఈ ఒక మంచి రోజుల్లో இந்த இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று நாம் ஏன் கூறுகிறோம் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ఈరోజు ఎందుకు ఈ యేసు ఒక రక్తం అమూల్యమైన ఒక రక్తం అనే దాన్ని ఈరోజు మనం ధ్యానించి చూసేదము. பாருங்க, அது விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்லி பேதுரு மிக அழகாக அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. 1 Peter chapter 1 verse 19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 పేతురు 1వ అధ్యాయము 19వ వచనం. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ఇక్కడ చూసినప్పుడు 1 పేతురు రాసిన ఒక పత్రికలో మనం చూసినప్పుడు ఈ రక్తం ఎటువంటిదంటే విలయేరది, అంటే విలువైనది, అమూల్యమైన ఒక రక్తముగా ఉన్నది. ஏன் நாம் இதை விலையேற பெற்ற இரத்தம் என்று சொல்லுகிறோம்? ఎందుకు మనము ఇది అమూల్యమైన రక్తం అని మనం ఎందుకు చెప్తున్నాము? பேதுரு அநேக காரியங்களை தியானம் பண்ணிதான் இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று எழுதுகிறார். పేతురు ఎందుకంటే అనేక కార్యాలని ధ్యానించి ఈ కార్యాలని రాసిండు. முதலாவது, இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ரத்தம். మొదటిగా మనం చూసేపోయేది ఏమంటే యేసు ఒక రక్తం మన పాపాలన్నీ క్షమించే ఒక రక్తముగా ఉన్నది. அதனாலதான் அதை நம்ம விலையேற பெற்ற ரத்தம் என்று கூறுகிறோம். అందుకోసమే ఏమని చూస్తున్నామంటే అది అమూల్యమైన రక్తముగా ఉన్నది. நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. ఎందుకంటే మన పాపాలన్నీ క్షమించి పవిత్రం చేసే ఒక రక్తముగా ఉన్నది. யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 యోవాను 1వ అధ్యాయము 7వ వచనం. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படியானால் முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதான ரத்தமாக இருக்கிறது. సో మొదటిగా ఏమని చూస్తున్నామంటే మన పాపాల్ని పవిత్రం చేసే ఒక రక్తముగా ఉన్నది యేసుక్రీస్తు ఒక రక్తం. பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க பல ரத்தங்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கு அநேக ரத்தங்கள் இருந்தது. పాత ఒడంబడికలో మనం చూసినప్పుడు అక్కడ అనేక రక్తాల్ని మనం చూస్తున్నాము. అది పవిత్రం చేయటానికి అనేక రక్తాల్ని వాడినారు. அன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்காக வெள்ளாட்டு கடாவை கொண்டு வருவார்கள். పాత ఒడంబడికలో చూసినప్పుడు అనేక ఒక గొర్రెల్ని తీసుకొని వచ్చినారు, రక్తాన్ని ఇచ్చి పవిత్రం చెయ్యాలని. சில நபர்கள் இளங்காளைகளை கொண்டு வருவார்கள். కొంచెం మంది ఏం చేసినా వేరే ఒక ప్రాణులన్నీ తీసుకొని వచ్చినారు. சில நபர்கள் புறா குஞ்சுகளை கொண்டு வருவார்கள். పావురాల్ని కూడా తీసుకొని వచ్చినారు. ఆ రక్తం ఇంకా ఒక మనిషి ఒక పాపాన్ని క్షమింపబడాలని. அப்பொழுது இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, புறா குஞ்சுகளை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தின் மூலமாக அவர்களுடைய பாவங்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ఆ కాలంలో చూసినప్పుడు పావురాన్ని అనేక ప్రాణులను తీసుకొని వచ్చి దాన్ని ఇంకా పాపక్షమాపణం పొందాలని అనేక కార్యాలు చేసినారు. அந்த ரத்தங்களும் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தது. ఆ రక్తం కూడా జనాల్లో ఒక పాపాన్ని క్షమించినది. இயேசுவின் ரத்தமும் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. యేసు ఒక రక్తం కూడా జనాల్ని క్షమించినది. அப்படியானால் அந்த ரெண்டு ரத்தங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ఈ రెండు రక్తాలకు ఉండే ఒక వ్యత్యాసం ఏమనేది, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் பாவங்கள் மன்னிக்கிறது, அதே நேரத்தில் இயேசுவின் ரத்தமும் இப்பொழுது பாவங்களை மன்னிக்கிறது. வித்தியாசம் என்ன? ఒక గొర్రె పిల్ల రక్తము కూడా పాపాలని క్షమించినది, యేసు ఒక రక్తం కూడా పాపాలని క్షమించినది. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ఇది రెండుకుండే ఒక వ్యత్యాసం ఏమని, அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சிந்தின ரத்தங்கள் தற்காலிகமானது. வருடத்திற்கு ஒரு முறை ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும். పాతకాలంలో సిందిన ఒక రక్తం ఏమైందంటే అది వచ్చేసేసి తాత్కాలికమైనది, అది టెంపరవరీ ఒక రక్తముగా ఉన్నది. மனுஷன் மறுபடியுமாக தவறு செய்தால் அடுத்த வருஷம் மறுபடியும் பலி செலுத்தணும். మనిషి ఒకసారి తప్పు చేసినంటే వర్షం అదేం చేయాలంటే రక్తాన్ని బలిగా ఇయ్యాలైతా ఉండే, மறுபடியும் ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும்.
మళ్ళీ మళ్ళీ రక్తాన్ని ఏం చేయాలంటే సిందించాలి. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இயேசுவின் ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டது. అయితే కొత్తగా ఈ కొత్త ఒడంబడికలో మనం చూసినప్పుడు ఏమైతుందంటే ఒకేసారి ఆయన మన కోసం రక్తం సిందించి உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. లోకంలో ఉండే అందరి కోసం ఆయన ఒక రక్తము సిలువలో కారిచ్చిండు. பழைய ஏற்பாட்டு ரத்தம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக சிந்தப்படுகிறதான ரத்தம். పాత ఒడంబడికలో మనం చూసినప్పుడు ఆ రక్తము మనుషుల కోసం చిందించబడి ఉన్నది. ஆனால் இயேசுவின் ரத்தம் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம். అయితే యేసుక్రీస్తు ఒక రక్తం ఈ లోకంలో ఉండే అందరి కోసం ఆయన ఏం చేసి చిందించిండు. இது சிலுவையிலே ஒரே தரம் சிந்தப்பட்டது, மறுபடியும் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. అయితే ఇక్కడ చూసినప్పుడు ఆయన ఒక్కసారి ఆ సిలువలో అందరి కోసం సిందించిండు రక్తాన్ని. அதனாலதான் இதை விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்லுகிறோம். అందుకోసమే ఈ రక్తం ఏమంటున్నామంటే అమూల్యమైన ఒక రక్తముగా ఉన్నది. யோவான்ல நம்ம வாசித்தோம் 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 యోవాను 1వ అధ్యాయము 7వ వచనంలో మనం చూస్తున్నాము ఏమంటే ఈ రక్తం ప్రతి మనిషిని శమించే ఒక రక్తముగా ఉన్నది. இரண்டாவதாக பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6, வெளிப்படுத்தல் 1:6. ప్రకటన 1వ అధ్యాయము 6వ వచనం. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, போதும் பாருங்க, ரெண்டாவது நம்மை கழுவுகிற రక్తமாக இருக்கிறது. రెండోది ఏమంటే అది మన పాపాల్ని కడిగే ఒక రక్తంగా ఉన్నది. முதலாவது நம்மை சுத்திகரிக்கிற రక్తமாக இருக்கிறது. మొదటిది మనం చూసినది ఏమంటే అది పవిత్రం పరిచే ఒక రక్తంగా ఉండే. இரண்டாவது நம்மை கழுவுகிற రక్తமாக இருக்கிறது. రెండోది అంటే ఏమంటే అది కడిగే ఒక రక్తముగా ఉన్నది. சுத்திகரிப்பதற்கும் கழுவுகிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ఇది పవిత్రం చేసే ఒక రక్తము, కడిగే ఒక రక్తానికి రెండువే చూసినప్పుడు వ్యత్యాసం ఉన్నది. சுத்திகரிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் தனியாக சுத்திகரித்து விடலாம். పవిత్రం చేసేది అంటే ఏమంటే ఒక జాగాన్ని మట్టు, ఒక చెయ్యో ఒక కాల్లో దాన్ని మట్టు మనము పవిత్రం చేసే ఒక రక్తంగా ఉన్నది. நம்முடைய கரங்களை தனியாக நாம் சுத்திகரிக்கலாம், அல்லது நம்முடைய கால்களை தனியாக சுத்திகரிக்கலாம். இப்படி தனித்தனி அவயவங்களை தனித்தனியாக நாம் சுத்திகரிக்கலாம். ఒక్కొక్క అవయాల్ని చూసినప్పుడు ఒక్కొక్క భాగాల్ని మనం ఏం చేస్తున్నామంటే ఆ రక్తంతో మనం ఏం చేస్తున్నామంటే కడుగుతున్నాము. ஆனால் கழுவுவது என்பது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கழுவுகிறதை குறிக்கிறது. కడిగేది అంటే తల మొదలుకొని కాలు వరకు కడిగేది ఒక ఇదే ఉన్నది, కార్యమై ఉన్నది. இப்படி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து ஒவ்வொரு பகுதியையும் சுத்திகரித்து தலை முதல் கால் வரை நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதான இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. ఈ రక్తం ఎట్లుంది అంటే మన తల మొదలుకొని అన్ని భాగాలు తల ఇంకా కాలు వరకు కడిగే ఒక రక్తముగా ఉన్నది. கொலோசியர் 1 அதிகாரம் 14வது வசனம். ஏற்பாட்டில் பாருங்க, கொலோசியர் 1 அதிகாரம் 14வது வசனம். కొలొస్సీయులకు రాసిన పత్రిక 1వ అధ్యాయం 14వ వచనం. கொலோசியர் 1 அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. ఈ రక్తం ద్వారా, యేసుక్రీస్తు రక్తం ద్వారా మనకి దొరికేది ఏమంటే పాప క్షమాపణ మనకి దొరుకుతున్నది. முதலாவது நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவி இறுதியிலே பாவங்களை மன்னிக்கிற இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. మొదటిగా మనం చూసినాము ఆ రక్తం పవిత్రపరిచి మన్ని కడిగి நம்மை முழுவதுமாக கழுவி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தமாக இருக்கிறது. చివరిగా మన క్షమించే ఒక రక్తముగా ఉన్నది. அதனால்தான் இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்லுகிறோம். అందుకోసమే మనం ఏమంటున్నామంటే యేసు ఒక రక్తం ఎట్లుంది అంటే అది అమూల్యమైన ఒక రక్తముగా ఉన్నది. இதுதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் பாருங்க, ఇప్పుడు
ఇప్పుడు రెండవది కార్యాన్ని మనం చూస్తాం. இயேசுவின் ரத்தம் நம்மை அவருக்கு సమీపమాக்குகிறது. యేసు ఒక రక్తం మన ఏం చేస్తుందంటే అది సమీపముగా మనని చేర్చుకుంటుంది. సమీపம் என்று சொன்னால் நெருங்கி வர செய்கிறது. సమీపం అంటే ఇంకా ఆయన పక్కల పోయేలాగా మన చేస్తుంది. సమీపம் என்று சொன்னால் அருகில் வர செய்கிறது. ఇంకా తనతో అంటుకొనే ఒక రీతిగా మనని దగ్గరగా చేసుకుంటుంది. సమీపம் என்றால் இயேசுவின் இடத்தில் கிட்டி வர செய்கிறது. సమీపం అంటే ఇంకా ఆయన అట్టుకొనే మాదిరి మనము ఇంకా ఆయన దగ్గరకి పోవాలైతుంది. நாம் பாவங்களை செய்யும்போது இயேசுவை விட்டு வெகு தூரம் போய் விடுகிறோம். పాపం చేసినప్పుడు ఏమైతుందంటే మనము చాలా ఆయన్ని వదిలిపెట్టి చాలా దూరంగా పోయేస్తాము. பின்பு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே அவருக்கு సమీపமாக மாறுகிறோம். ఎప్పుడైతే మన పాపములు క్షమింపబడుతుందో అప్పుడు ఏమైతామంటే మనం ఆయనకి చాలా దగ్గరగా అంటుకొని దగ్గరగా మనము వస్తాము. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ఎఫెసీయులు రాసిన పత్రిక 2వ అధ్యాయము 13వ వచనం. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறீர்கள். ఇక్కడ ఏమని రాసిందంటే క్రీస్తు ఒక యేసువిన్ రక్తం ద్వారా మనం ఏమైనాము, ఇప్పుడు ఆయన చాలా సమీపంగా ఉన్నాము. அவருடைய ரத்தம் அவருக்கு அருகிலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறது. ఆయన రక్తం ఏం చేస్తున్నా ఆయన దగ్గరగా మనని చేర్చుకుంటుంది. நம்ம சாதாரணமா அவர் பக்கத்துல போக முடியாது. మనం సాధారణంగా ఎట్లున్నామంటే దగ్గర పోలేము మనము ఆయన దగ్గరికి. ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், நாம் பாவிகளா இருக்கிறோம். ఎందుకంటే ఆయన పరిశుద్ధుడుగా ఉండు, మనమైతే పాపిలుగా ఉన్నాము. ஒரு பாவி இயேசுவின் இடத்திலே போக முடியாது. ఒక పాపి దేవుడి సముఖం దగ్గర ఆయన దగ్గరకు పోలేడు. அப்போ ஒரு பாவி இயேசுவின் இடத்திலே போக வேண்டுமானால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ఒక పాపి వచ్చేసి దేవుడి సమీపంగా అంటే దగ్గరగా పోవాలంటే ఆయన పాపం ఏం కావాలా, క్షమింపబడాలి. எப்பொழுது அவனுடைய பாவங்களை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் இயேசுவின் இடத்திலே அருகாமையிலே போக முடியும். ఎప్పుడైతే ఒక మనిషి పాపాలన్నీ క్షమింపబడుతుందో అప్పుడే ఆ మనిషి ఏమవుతాడంటే యేసు దగ్గర ఆయన సమీపముగా ఆయన దగ్గరగా సాగిపోతాడు, దగ్గరగా కలుసుకుంటాడు. మార్క్ எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். మార్కు రాసిన పత్రిక సువార్త 3వ అధ్యాయము 14వ అధ్యాయము 15వ వచనం. அப்பொழுது அவர் பாருங்க 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும், அதுதான் அவர் சொல்றார், அவரோடு கூட இருக்கணும், அதை தான் விரும்புறார். ఇక్కడ దేవుడు ఏమంటే ఆయనకు ఒక ఆశ అంటే శిష్యుల్ని తెలుసుకొని వాళ్ళు ఎప్పుడు ఆయనతోనే ఉండాలనేసి ఆయన ఒక ఆశగా ఉన్నది. அந்த 12 சீஷர்களும் இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கணும், அருகாமையில இருக்கணும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ఎందుకంటే ఆయన ఒక ఆశ ఏమంటే ఆ 12 శిష్యులు కూడా ఆయనతోనే ఆయన పక్కలనే సమీపంలోనే ఉండాలని ఆయన కోరుకుంటున్నారు. நாமும் கூட அவருக்கு சமீபமாய் அவருக்கு அருகிலே அவருக்கு பக்கத்திலே போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். మన్ని కూడా ఈరోజు ఆయన ఏమి ఆశిస్తుండంటే మనము కూడా ఆయన పక్కల ఆయన సమీపంగా ఉండాలని ఆయన ఆశిస్తుండు. பாருங்க, நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். చూడండి, ఇప్పుడు 3 కార్యాలు మీకు చెప్పాలనుకుంటున్నాను. அவருடைய பக்கத்திலே அவருடைய அருகாமையிலே நாம் போகும்போதுதான் அவர் சொல்வதை நாம் கேட்க முடியும். మనం ఎప్పుడైతే ఆయన సమీపంగా ఆయన దగ్గరగా మనం పోతామో ఆయన చెప్పేది మనము వినగలము. மலை மேல அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ఒక కొండ మీద పోయి ఆయన ప్రసంగం చేస్తుండు, సువార్త చెప్తుండు. அந்த மலை மீது யாரெல்லாம் அவரோடு கூட இருந்தாங்களோ அவங்க தான் அந்த பிரசங்கத்தை கேட்க முடிந்தது. ఎవరైతే ఆయన సమీపంగా ఉన్నారో వాళ్ళు మాత్రమే ఆయన మాటల్ని వినగలరు. நிறைய பேர் கீழே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அது கேட்டிருக்காது. చాలా మంది ఆయన దగ్గర ఉండొచ్చు, అయితే వాళ్ళు వినకుండా ఉన్నారు. அப்ப நாமும் கூட அவருக்கு அருகாமையிலே போகும்போது தான் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். అట్లే మనము కూడా ఆయన సమీపంగా ఆయన దగ్గరగా మనం ఉంటే ఆయన చెప్పే మాటలు మనము వినగలము. இரண்டாவது காரியம், அவர் செய்ததை நம்மால் செய்ய முடியும்.
ఆయన చేసిన మాదిరే మనము కూడా చేయగలము. அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதையெல்லாம் நாமும் செய்ய முடியும். ఆయన ఏమేమి అద్భుతాలు చేసిండో మనము కూడా అదే అద్భుతాల్ని మనం చేయగలము. அவர் அருகாமையிலே நாம் போகாமல் நம்மால் அந்த அற்புதங்களை செய்ய முடியாது. ఆయన దగ్గర పోకుండా మనం ఏ అద్భుతాలు కూడా మనం చేయలేము. அவர் அருகிலே நாம் போகாமல் அவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியாது. ఆయన దగ్గరగా ఆయన సమీపంగా మనం పోలేదంటే ఆయన చెప్పేది కూడా మనము వినలేము. அந்த 12 பேரை தெரிந்தெடுத்து அவரோட கூட வைத்து அவர்களை அற்புதம் செய்ய வைக்கிறார். ఆ 12 మంది శిష్యుల్ని తెలుసుకొని ఆయనతోనే ఉండులాగా చేసి వాళ్ళ మూలముగా ఏం చేస్తుండో అద్భుతం చెయ్యాలని కోరుకుంటున్నాం. நாமும் அவருக்கு அருகாமையிலே போகும்போது அவரை போல நம்மாலும் செய்ய முடியும். మనము ఎప్పుడైతే ఆయన సమీపంగా దగ్గరగా మనం పోతామో ఆయన చేసిన మాదే అద్భుతాలు మనము చేయగలము. ఈ లోకంలో மூன்றாவது அவரை போல மாறி விடுவோம். మూడోది ఏమంటే ఆయన మాదిరి మనం அவர் మారిపోతాము. அன்புள்ளவராக இருந்தால் நாமும் அன்புள்ளவராக இருப்போம். ఆయన ప్రేమ గలవాడై ఉంటే మనము కూడా ప్రేమ గల వాళ్ళై ఉంటాము. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருந்தால் நாமும் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராக இருப்போம். ఆయన ఎప్పుడైతే మనం క్షమిస్తాడో మనము కూడా ఇతరులు చేసిన ఒక పాపాల్ని మనము క్షమించగలము. அவருக்கு அருகாமையிலே போகாமல் நாம் அவரை போல மாற முடியாது. మనం ఆయన దగ్గరికి పోలేమంటే ఆయన మాదిరి మనం మారలేము. இது இரண்டாவது காரியம். ఇది రెండవది కార్యమై ఉంది. மூன்றாவது காரியம் பாருங்க. ఇప్పుడు మూడవది కార్యాన్ని మనం முதலாவது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. మొదటిగా మనం చూసినాము యేసు ఒక రక్తం మన పాపాల్ని క్షమించే ఒక రక్తంగా ఉన్నది. இரண்டாவது இயேசுவின் ரத்தம் நம்மை அவருக்கு சமீபமாக்குகிறது. రెండవది చూసినాము ఒక యేసు ఒక రక్తం ఏం చేస్తుందంటే మన ఆయన సమీపంగా ఆయన దగ్గరగా తీసుకుంటుంది. மூன்றாவது பாருங்க, இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. మూడవది ఏమంటే ఆయన ఒక రక్తం మనకి సమాధానాన్ని ఇచ్చుతుంది. இந்த உலகத்துல நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் சமாதானம் தான். పెద్ద ఒక బహుమానం ఈ లోకంలో ఏమంటే అది సమాధానమే. இந்த சமாதானத்தை தேடி இன்றைக்கு மனிதர்கள் எங்கெங்கேயோ ஓடுகிறார்கள். ఈ సమాధానాన్ని ఎత్తుక్కొని ఈ లోకంలో జనాలు ఎక్కడెక్కడో పరిగెత్తుతున్నారు. ஆனா இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. అయితే యేసు ఒక రక్తం మాత్రమే మనకి సమాధానం ఇయ్యగలది. இந்த உலகத்திலே பல காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. ஆனால் இயேசுவின் ரத்தமோ நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ఈ లోకంలో అనేక కార్యాలు ఏం చేస్తుందంటే మన సమాధానాన్ని చెడుపుతుంది. అయితే యేసు రక్తం ఏం చేస్తుందంటే మనకు సమాధానాన్ని ఇస్తుంది. கொலோசையர் 1 அதிகாரம் 20வது வசனம். కొలొస్సీయులకు రాసిన పత్రిక 1వ అధ్యాయము 20వ వచనం. பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு సమాధానத்தை கொடுக்கிறார். ఇక్కడ చూసినప్పుడు సిలువలో సిందిన ఆ రక్తం ద్వారానే మనకేమైందంటే సమాధానం ఇచ్చిండు. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. இது மிகப்பெரிய சந்தோஷம். ఆయన రక్తం ద్వారా ఈ సమాధానం దొరికిన దానికి మనకి ఎంతో పెద్ద సంతోషం. அது இந்த உலகம் கொடுக்கிறதான சமாதானம் போல அல்ல. ఈ లోకం ఇచ్చే ఒక సమాధానం మాదిరి కాదు. இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறதான சமாதானம் அது நிரந்தரமான சமாதானமா இருக்கிறது. యేసుక్రీస్తు ఇచ్చే ఒక సమాధానం అది ఏమైందంటే నిరంతరంగా ఉన్నది. இயேசு ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்திலே சண்டை இருக்காது. దేవుడిచ్చే ఒక సమాధానం ఒక కుటుంబంలో అక్కడ కొట్లాట ఉండదు. அவர் ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்காது. ఎప్పుడైతే దేవుడు ఒక సమాధానం కుటుంబంలో ఇస్తాడో అక్కడ ఏముండలే ప్రశ్నలు ఉండలేదు. அவர் ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்திலே கண்ணீர் இருக்காது. ఎప్పుడైతే ఆ ఒక కుటుంబంలో సమాధానం దేవుడు ఇస్తాడో ఏమైతుందంటే అక్కడ కన్నీళ్ళు ఉండలేదు. அப்படி ஒரு అద్భుతமான அதிசயமான சமாதானத்தை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. అట్లా ఆయన అద్భుతంగా అతిశయంగా ఒక మనకి ఆ రక్తం ద్వారా సంతోషాన్ని సమాధానాన్ని ఇస్తాడు. இந்த சமாதானத்தை அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுப்பதற்கு அவர் பல ஆக்கினைகளை வழியாக கடந்து போயிருக்கிறார். ఈ సమాధానం ఇయటానికి మనకి ఆయన అనేక శిక్షల్ని ఆజ్ఞల్ని అనుభవించిండు. ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா 53:3. ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பார்த்தீங்களா? நமக்கு సమాధానத்தை ఉండు పన్నుం ఆజ్ఞ அவர் மேல் வந்தது. మనకి సమాధానం ఇయ్యాలనేసి మనకు అనుగ్రహించాలనేసి ఆయన అనేక శిక్షల్ని ఆజ్ఞలో అనుభవించిండు. நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆக்கினைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். మనం సమాధానంగా ఉండాలనేసి ఆయన అనేక ఆజ్ఞలు శిక్షల్ని అనుభవించిండు. அவர் అనేక பாடுகள் வழியாக தான் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். అనేక కష్టాల్ని అనుభవించిండు ఆయన మనకు సమాధానం ఇయ్యాలని. நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவருடைய கரங்களிலே ஆணிகளை அடித்தார்கள். మనకు సమాధానం ఇయ్యాలనేసి ఆయన చెయ్యిలో ఏమైందంటే మేకలు కొట్టబడింది. அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ఆయన కాళ్ళ మేకలు కొట్టబడినది. அவருடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தினார்கள். ఆయన పక్కలో ఈటిలో కుత్తబడి ఉన్నది. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. తలలో ముళ్ళు కిరీటాన్ని ధరించినారు. ஒன்று குறைய 40 அடிகள், கிட்டத்தட்ட 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார். ఆయన కొరడాలతో 39 దెబ్బలు తినిండు. 5 இடங்களிலே காயங்களை அனுபவித்து 5 గాయాలు ఆయన సిలువలో అనుభవించిండు మన కోసం. பின்பு அந்த ஆக்கினை வழியாக தான் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ఆ శిక్ష ద్వారా ఆజ్ఞ ద్వారా మనకి సమాధానం ఆయన అనుగ్రహించిండు. அதனால தான் அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது என்று சொல்லி. అందుకోసమే ఆ రక్తం ఏమైందంటే అమూల్యమైన ఒక రక్తముగా ఉన్నది. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே, ఇంత కష్టం పడి ఆయన మనకి సమాధానం ఇచ్చిండే, நாமும் மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். మనము కూడా ఏం చేయాలంటే వేరే వాళ్ళకి సమాధానం ఇచ్చే వాళ్ళుగా మనం ఈ లోకంలో ఉండాలి. అనేక కుటుంబங்களிலே சண்டைகள் இருக்கிறது. ఎన్నో కుటుంబాల్లో చూసినప్పుడు అక్కడ చూసినప్పుడు కొట్లాట ఉన్నది. అనేక కుటుంబங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ఎన్ని కుటుంబాల్లో చూసినప్పుడు అక్కడ అనేక పరిస్థితుల్లో మారిపోయి ఉన్నది. అనేక కుటుంబங்களிலே போராட்டங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. நாம் அந்த குடும்பத்திற்கு சமாதானம் கூறுகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். అనేక కుటుంబాల ప్రశ్నలు కన్నీళ్ళు ఉన్నాయి. మనం ఏం చేయాలి? అవి మార్చాలి. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது நான் முடிக்க போகிறேன் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழும் போதுதான் பாக்கியவான்களாக இருப்போம். ఈ లోకంలో మనం సమాధానము ఒకరికి చేస్తామంటే మనం ఏమైతామంటే భాగ్యులము, ధన్యులుగా ఉన్నాము. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். మనం సమాధానం చేసే వాళ్ళగా ఉంటే మనము దేవుడికి పిల్లలుగా ఉంటాము, ధన్యులుగా ఉంటాము. இன்றைக்கு நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு அநேக ஜனங்கள் வருவார்கள். ఈ కాలంలో చూసినప్పుడు అనేక జనాలు ఏం చేస్తారు? సమాధానం చెడిపేదానికి వస్తారు. தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லி குடும்பத்துக்குள்ள பல பிரிவினைகள், பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். అనేక జనాలు ఏం చేస్తారంటే అనేక కార్యాలన్నీ చెప్పి ఆ కుటుంబాన్ని చెడిపాలని చూస్తారు. இவர்களெல்லாம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்கள். వీళ్ళందరూ మన ఒక సమాధానాన్ని చెడిపే వాళ్ళుగా ఉన్నారు. ஆனால் இயேசுவின் ரத்தமோ நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. అయితే దేవుడు ఒక రక్తం ఏమైందంటే మనకి సమాధానం ఇచ్చే ఒక రక్తముగా ఉన్నది. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம தியானம் பண்ணி இருக்கிறோம். ఈ రోజు 3 కార్యాలు మనము ధ్యానించినాము. ஏன் அவருடைய ரத்தத்தை வெளியேற பெற்ற ரத்தம் என்று சொல்லுகிறோம் என்றால், ఎందుకు మనం ఆయన ఒక రక్తం అమూల్యమైన రక్తం అని ఎందుకు మనం చెప్తున్నామంటే, முதலாவது அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. ఎందుకంటే యేసు ఒక రక్తం మన పాపాలని క్షమించుతుంది. இரண்டாவது தூரமாய் இருந்த நம்மை அவருக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. మనం దూరంగా ఉండిన మనము ఇప్పుడు ఆ రక్తం ద్వారా ఆయనకి చాలా పక్కగా సమీపంగా ఉన్నాము. மூன்றாவது நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிறது. మూడోది మన కుటుంబాల్లో ఏమి ఆ రక్తము సమాధానం ఇచ్చి ఉన్నది. அதனாலதான் அதை நம்ம வெளியேற பெற்ற ரத்தம் என்று சொல்லுகிறோம். అందుకోసం ఆ రక్తంని మనం ఏమంటున్నామంటే అది అమూల్యమైన ఒక రక్తముగా ఉన్నది. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினுடைய மகத்துவங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீ தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தம் வெளியேற பெற்றது ஆண்டவரே. அன்றைய பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வெள்ளாட்டு கடா இளங்காலை புறா குஞ்சுகளின் ரத்தத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே. அது வருஷந்தோறும் நடக்கிறதான காரியம். ஆனாலும் கூட கர்த்தாவே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே உம்முடைய இரத்தத்தினாலே, ஒரே முறை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே மனிதர்களுடைய அனைத்து பாவங்களையும் நீர் நீக்கி சுத்திகரிக்க மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானம் பண்ணினோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து கிடைக்கிறதான மன்னிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தம் எங்களை கர்த்தாவே உமக்கு சமீபமாய் சேர்க்கிறது. மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்முடைய இரத்தம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். தொடர்ந்து கர்த்தாவே, அதுபோல எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுத்து நீர் அற்புதமாய் நடத்த போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதமுள்ள நேரம் எல்லாம் வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கு என்னென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.